ஸோ இதை கொஸ்டின் எஃப் டெஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் வேரியன்ஸ் டெஸ்ட். வேரியன்ஸ் டெஸ்ட்னா என்ன கொடுத்துருப்பாங்க, ரெண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரெண்டு வேரியன்ஸ், ரெண்டு மீன் எல்லாமே டபுள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேரியன்ஸ் டெஸ்ட்டோட பேசிக் ஃபார்ம் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். எஃப் டெஸ்ட்டுக்கு தெர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் டூ பாப்புலேஷன் மீன். That means two population variance. நீங்கள் வேரியன்ஸ் இருக்கனால பாப்புலேஷன் மேபி பாப்புலேஷன் வேரியன்ஸ் இருக்கலாம், ஆர் சாம்பிள் வேரியன்ஸ் இருக்கலாம், ப்ராடக்ட் இந்த மாதிரி மாறும். இங்கே என்ன ஆகுதுன்னா S1 ஸ்கொயர் டிவைட் பை S2 ஸ்கொயர் அப்படின்னு மீனிங் என்னன்னா கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் டிவைட் பை ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ். இதுதான் நம்ம மெயின் ஃபார்முலா. அப்போ இது என்னது, இது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன சொல்கிறாங்க, N1 மைனஸ் 1 கமா இது வந்து நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இது வந்து டினாமினேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ரெண்டு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கிற எஃப் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் ரெண்டு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கான்செப்ட் வரும். மற்ற நீங்கள் டீக்கு நேற்று பார்த்துருப்பீங்க, டீக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டி டெஸ்ட்னா N-1 வரும். இதே டபுள் மீன் டெஸ்ட்னா N1 + N2 - 2 வரும். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் இங்கே இருக்கும். பட் எஃப் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கிற எஃப் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் ரெண்டு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஏன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் கான்செப்ட் இருக்கிறனால ரெண்டு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா N1 - 1 இது வந்து நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், N2 - 1 இது வந்து டினாமினேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ நம்ம எந்த டைம் நியூமரேட்டர் எந்த டைம் டினாமினேட்டர் எடுக்கிறோமோ கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் மாறும். இது என்னது டேபிள் வேல்யூ. இது டேபிள் வேல்யூக்கு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் டிபெண்ட் பண்ணுவீங்க. மேபி அவங்க கொடுத்தா அதை எடுக்கிறீங்க, இல்லைன்னா இந்த 5 எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இதுக்கு கன்க்ளூஷன் இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான், டி டெஸ்ட்டில் பார்த்த ஐடியாவே தான், அதே தான் இங்கேயே வரும். அப்போ 5 ஒர்க்கா மொத்தம் 7 ஒர்க் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், என் வேல்யூ லெஸ் தென் 30 கிரேட்டர் தென் 30 பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன் கிவன் தட் பார்க்க போகிறோம். கிவன் தட் பார்த்த பின்னாடி இது வந்து டி டெஸ்டா, எஃப் டெஸ்டா, கை ஸ்கொயர்டா, இல்லை லார்ஜ் சாம்பிளா, இதெல்லாம் பார்க்க போகிறீங்க. தேர்ட் ஒன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணது வந்து அது வந்து சிவி வேல்யூ. அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும், அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் டிபெண்ட் பண்ண போகிறீங்க. ஃபிஃப்த் ஒன் டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க. சிக்ஸ்த் ஒன் கன்க்ளூஷன் எழுத போகிறீங்க. சிவி வேல்யூ இஸ் லெசனர் கால்குலேட்டர் வேல்யூ இஸ் லெசனர் வேல்யூக்கு ஈக்குவல் டு டேபிள் வேல்யூவாக இருந்தால் H0 வந்து அக்செப்டட், அதர்வைஸ் ரிஜெக்டட். இது எந்த ப்ராப்ளம் போட்டாலும் இந்த கான்செப்ட் நான் வந்துடணும். எந்த மாடலுக்கு, மாடலோ 5 அண்ட் மாடலோ 6 இந்த ரெண்டு கான்செப்ட் நம்ம இது வந்து நான் வச்சுக்கணும். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எஃப் டெஸ்ட்னு சொன்னோம்னா டைரெக்டாக எஃப் டெஸ்ட்டோட கான்செப்ட் தான் இருக்குன்னு தெரியும். பட் ப்ராப்ளம் ஓவர்வியூ பார்க்கும்போது தான் நம்ம இம்பார்ட்டன்ட். இங்கே சாம்பிள் சைஸ் கொடுத்துட்டான், இது N1 வேல்யூ. கரஸ்பாண்டிங் பாப்புலேஷன் வேரியன்ஸ் அவனே கொடுத்துட்டான், இது சிக்மா ஸ்கொயர் ஆர் S1 ஸ்கொயர் வச்சுக்கோங்க. அனதர் சாம்பிள் சைஸ் கொடுத்துட்டான், இது வந்து N2 வேல்யூ. அண்டு எஸ்டிமேட் தான் அனதர் பாப்புலேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க, இது சிக்மா 2 ஸ்கொயர் வேல்யூ. அப்போ என்ன சொல்லுறாங்க, வித் பாப்புலேஷன் இது வந்து H0 அவனே கொடுத்துற வேரியன்ஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டான், அதனால அது வந்து H0. அப்போ வேரியன்ஸ் டெஸ்ட் இருக்கிறது நம்மளுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எஃப் டெஸ்ட் கான்செப்ட் மட்டும் தான். அப்போ H0 டிபைன் பண்ணுறீங்க. தெர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் இந்த டேம் அப்படிங்கிறது, தெர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் டூ பாப்புலேஷன் மீன். அப்போ கிவன் தட் எழுதிட்டீங்க. கிவன் தட் இங்கே நோட் பண்ணால் அதான் கிவன் தட் எடுத்து முடியும். என்ன பண்ண போகிறீங்க, கிவன் தட் எழுதிட்டு எழுத போகிறீங்க. அப்போ கிவன் தட் N1 வந்து 13, N2 வந்து 15, சிக்மா 1 ஸ்கொயர்டு வந்து 3, சிக்மா 2 ஸ்கொயர்டு வந்து 2.5. இது எது கிரேட்டஸ்ட் வேல்யூ பார்க்குறீங்க, ஏன்னா கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் டிவைட் பை ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ். அப்போ 3 கிரேட்டரா இல்லை 2.5 கிரேட்டரான்னு பார்க்குறீங்க. அப்போ 3 தான் கிரேட்டர். அப்போ இதுதான் நியூமரேட்டரோட வேல்யூ, இது வந்து டினாமினேட்டரோட வேல்யூ. சரி, இப்போ H0 எழுதிட்டீங்க, கிவன் தட் எழுதிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். கிரேட்டர் 30 லெஸ் தென் 30 பார்க்கணுமா, அப்போ இது லெஸ் தென் 30 தான், இது லெஸ் தென் 30 தான், இது N2 லெஸ் தென் 30 தான். அப்போ கம்பல்சரி இது என்னது, ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டு, சிக்மா ஸ்கொயர் கொடுத்துக்கிறாங்க, அதனால இது வந்து எஃப் டெஸ்ட். சிக்மா ஸ்கொயர்டு, சிக்மா 2 ஸ்கொயர் ரெண்டு ஸ்டாண்டர்ட் வேரியன்ஸ், தட் மீன்ஸ் வேரியன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இது வந்து எஃப் டெஸ்ட்னு செலக்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர், செகண்ட் ஸ்டெப் ஓவர், தேர்ட் ஸ்டெப் ஃபார்முலா சிபி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ எஃப் ஈக்குவல் டு என்ன சொன்னேன், கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ். கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் இந்த சிக்மா 1 ஸ்கொயர், ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ் வந்து இந்த சிக்மா 2 ஸ்கொயர். அப்போ சிக்மா 1 ஸ்கொயர் வந்து 3/2.5. 3/2.5 எவ்வளோ வருதுன்னு பாடுறாங்கன்னு, 3/2.5 சசுதா கண்ணி இருக்கிறீங்களா?
இருக்கேன் 3/2.5 கண்ணு என்ன வேல்யூ வரும் செக் பண்ணி சொல்றாங்க. சார். 1.2 சார். 1.2 ஓகே டிகன். அப்போ நம்ம டேபிள் வேல்யூ பார்க்கணும். டேபிள் வேல்யூ என்ன? ஆல்பா கொடுக்கலாம, அதனால் ஆல்பா வந்து 5%. இங்கே இன்க்ரீஸிங்காக டிகிரீஸிங்காக கொடுக்கல. அப்போ நம்ம பார்க்க வர்றது வந்து டூ டைல் டெஸ்ட். இன்க்ரீஸிங்காக டிகிரீஸாக கொடுக்கல, டூ டைல் டெஸ்ட். அண்ட் ஆல்சோ ஆல்பா 5% டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன கொடுக்குறாங்க? நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் -1, டினாமினேட்டர் டிகிரி அதனோட வேல்யூ. அப்போ என்னது? இங்கே n1 - 1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து n1 - 1 அது வந்து 12, n2 - 1 அதனோட வேல்யூ 14. 15 - 1 வந்து 14. அப்போ நம்ம எஃப் டெஸ்ட் பார்த்து பழகிக்கணும். எஃப் டெஸ்ட்டில் என்ன ஆகுதுன்னா தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் 0.05 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 12, 14 பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி நேற்று நீங்கள் டேபிள் சென்ட் பண்ணீங்க. அதில் போயிட்டு எஃப் டெஸ்ட்டில் பார்க்க முடியாமல் பாடுறாங்கன்னு. எஃப் டெஸ்ட்டில் நமக்கு பார்க்க முடியுங்களா? இல்லை நான் சொல்லிக் கொடுக்கணுமா பாருங்கள். 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் இங்கே வந்து 1 டைல் மட்டும் தான் இருக்குது. சார் தட் மீன்ஸ் 2 டைல் மட்டும் தான் இருக்குது. அதில் நம்மளுக்கு 12, 14 பார்க்க முடியுமா பாருங்கள், இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். டேபிள் கையில் இருக்குதாம்மா? சசுதா டயர்டாக இருக்கிறீங்களா இல்லை பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் சார், இருக்கேன் சார். இது வந்து இங்கே எடுத்துகிட்டு நானும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இங்கே வருது பார்த்தோன்னா இது நியூமரேட்டர். காமா 1ங்கிறது நியூமரேட்டர், நியூமரேட்டரோட டிகிரி சாப்பிடும். காமா 2ங்கிறது வந்து டினாமினேட்டர் டிகிரி சாப்பிடும். ஸ்க்ரீன் தெரியுறாங்கன்னு? தெரியுது சார். எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். அப்போ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னது, இது வந்து நியூமரேட்டர் டிகிரி சாப்பிடும். இந்த பக்கம் வர்றது டினாமினேட்டர் டிகிரி சாப்பிடும், இந்த பக்கம் காமா 2ங்கிறது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 12, 14. 12 எங்கே இருக்கிறாங்க? இங்கே இருக்கிறாங்க. 12 நியூமரேட்டர் வந்து 12, 14 வந்து இங்கே இருக்கிறாங்க. 12, 14 2.53 பாருங்க. 12, சாரி ஆமாம் 12, 14 இது இந்த வேல்யூ வருதான் பாருங்க. 2.53 கரெக்டுங்களா? அப்போ நம்மளுக்கு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா டி டெஸ்ட் கொடுத்து 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர், அப்போ அதை வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இதான் டேபிள் பார்க்குற மெத்தடு. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ 2.53 இங்கே என்ட்ரி பண்ணிடுங்க. அப்போ என்ட்ரி பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது, எப்படி வருது நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்னாச்சு? நம்மளோட டேபிள் வேல்யூ இது வந்து கால்குலேட்டர் வேல்யூ. அப்போ டேபிள் வேல்யூ வந்து டிவி, இது வந்து 2.53. அப்போ கன்க்ளூஷன் 1.2 கால்குலேட்டர் வேல்யூ should be less than or equal to டேபிள் வேல்யூ. அப்போ less than or equal to 2.53 கிடைக்குது. அப்போ கன்க்ளூஷன் என்னது? கட்ச் நாட் வந்து accepted, not for rejected. அப்போ என்னது? there is no significant between two population. ஸோ இதுதான் நம்மளுடைய எஃப் டெஸ்ட்டோட கான்செப்டோட ஒரு பேசிக் ப்ராப்ளம்னா இதுதான். ஸோ இது என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார்.